ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கர்நாடகா தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து அதோட இறுதி தீர்ப்பு, அதுவும் மக்கள் தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்துடுச்சுங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். காங்கிரஸா, பாஜகவா, இல்லை மாஜாத்தாவா, எந்த கட்சி தான் வந்து வின் பண்ண போகுது அப்படின்ற மாதிரியான அறிவிப்புகள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வந்துருங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா வாக்கு சதவீதம் என்றதான இதெல்லாம் வந்துடுச்சுங்க. இன்று காலை இப்போ 8 மணிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வாக்குகள் என்ன ஆரம்பிச்சிருச்சுங்க. காங்கிரஸ் தாங்க முன்னிலை வகித்துட்டு வருது. அதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எகிரும் வாக்கு சதவீதம் வாரி குவித்த காங்கிரஸ், செம்ம அடி வாங்கிய பாஜக. அதாவது வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா வாக்கு சதவீதம் அதிகமாகிட்டே போகுதுங்க. வாரி குவித்த காங்கிரஸுங்க செம்ம அடி வாங்கிச்சுங்க. பாஜக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கீழ்மட்ட நிலையில் இருக்குதுங்க. கர்நாடகா மாநில பொது தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று காலை 8 மணி முதல் நடைபெற்று வருகிறது. இதில் காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே கடும் போட்டி நிலவி வந்த நிலையில் தற்போது காங்கிரஸ் 109 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. பாஜக 85 இடங்களிலும் மதசார்பற்ற ஜனதாதளம் 27 இடங்களிலும் முன்னிலை வருகின்றன. வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதல் காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே இழுத்து வரும் நிலையில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கர்நாடக தேர்தலில் பதிவான வாக்கு சதவீதம் வெளியிடப்பட்டுள்ளது. கர்நாடக மாநில சட்டமன்ற பொது தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அதிக வாக்கு சதவீதத்தை பெற்று முன்னிலை வகிக்கிறது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ தகவலின்படி தற்போது வரை காங்கிரஸ் கட்சி 45.36% வாக்குகளும், பாஜக 38.19% வாக்குகளும், மதசார்பற்ற ஜனதா தளம் 8.66% வாக்குகளும் பெற்றுள்ளன. கடந்த முறை நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே 2% வாக்குகள் மட்டுமே வித்தியாசம் இருந்தது. பாஜக 2% வாக்குகள் குறைவாக பெற்றாலும் கர்நாடகாவில் ஆட்சி அமைத்தது. தற்போதைய நிலவரப்படி காங்கிரஸ் பாஜகவை விட கிட்டத்தட்ட 8% வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை வகிக்கிறது. இந்த வாக்கு சதவீதம் முரண்பாடு கர்நாடக மாநில தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் வந்து போன இயரில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து ஆட்சி அமைக்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 2% வாக்கு சதவீதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாஜக வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அமைச்சிருந்தாங்க. அந்த மாதிரி இந்த டைம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா 8% வாக்குகள் அதிகமாக காங்கிரஸ் இருக்கிறதுனால அதற்கான வாய்ப்புகள் முற்றிலும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.